ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில எதை பத்தி பேச போறோம், யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம மட்டும் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே இந்த ஒரு சந்தோஷமான ஒரு செலிப்ரேஷன்ல தான் இருப்பாங்க. எஸ், ஓணம் பண்டிகையை பத்தி தான் நம்ம பேச போறோம். வருஷம் தமிழ்நாட்டிலையும் ஓணம் பண்டிகை எந்தவித பாகுபாடும் பார்க்காம மக்கள் கொண்டாடிட்டு வராங்க. முக்கியமா பள்ளிகள்ல, கல்லூரிகள்ல, அது மட்டும் இல்லாம அலுவலகங்கள்லயும் இந்த ஓணம் பண்டிகை ரொம்பவே சிறப்பா கொண்டாடப்படுது. ஒரு காலகட்டத்துல கேரள மக்கள் மட்டும்தான் ஓணம் கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருடைய மனநிலையும் இருந்தது. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு மக்களும் ஓணம் பண்டிகையை பாரம்பரிய முறைப்படி கொண்டாடிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் இது முழுக்க முழுக்க கேரள பண்டிகையா மாற்றப்பட்டது. இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் அதை ரொம்பவே பண்பாட்டோட கொண்டாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஓணம் பண்டிகை எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்துல வாழக்கூடிய மலையாள மக்களுடைய பாரம்பரியத்தையும் தமிழகம் கேரளாவுடைய நீண்ட கால பண்பாட்டு தொடர்பையும் பிரதிபலிக்கிறது தான் தமிழகத்துல ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. மகாபலி மன்னர் ஆண்ட காலத்தோடைய வளத்தையும் அவரை சந்திக்க விஷ்ணு வாமன அவதாரத்தில் வந்ததா கூறப்படுகிறது. இதெல்லாம் புராண கதைகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தமிழ்நாட்டிலுமே குறிப்பா கேரள எல்லை பகுதிகள் சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள்ல மலையாள மக்கள் கணிசமா வசிச்சுட்டு வராங்க. இவங்க எல்லாருமே ஓணம் பண்டிகையை ரொம்ப கோலாகலமா கொண்டாடுவாங்க. தமிழகத்துல பல ஆண்டுகளாக வசித்து வரக்கூடிய மலையாள சமூகத்தினர் தங்களுடைய பாரம்பரிய குடும்பம் மற்றும் சமூக ஒற்றுமையை பேணுவதற்காக இந்த ஓணத்தை கொண்டாடுறாங்க. இது மட்டும் இல்லாம தமிழகத்துக்கும் கேரளத்துக்கும் பழங்காலத்தில் இருந்தே வணிகம், திருமண உறவுகள், குடியேற்றம் மற்றும் பண்பாட்டு பரிமாற்றம் இதெல்லாம் இருந்ததுனால ஓணம் பண்டிகை தமிழகத்திலயுமே பரவலா கொண்டாடப்படுது. ஓணம் ஒரு சமூகத்தோட விழாவா மட்டும் இல்லாம எல்லாருமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு கலாச்சார நிகழ்வாகவும் மாறியிருக்கு. மகாபலி பெற்ற வரத்தால் பூ உலகுக்கு வருவதாக ஐதீகம். அதனாலதான் அவரை வரவேற்கிற விதமா 10 நாட்கள் இந்த ஓணம் பண்டிகையை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க. எப்பவுமே ஓணம் பண்டிகை கேரளாவில் 10 நாட்கள் சிறப்பா கொண்டாடப்படுறது வழக்கம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பண்டிகைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடில இருந்தே கல்லூரிகள்ல, பள்ளிகள்ல, அலுவலகங்கள்ல அப்படின்னு சொல்லி ஓணம் பண்டிகை களை கட்ட தொடங்கிடும். பொதுவா தமிழ்நாட்டுல ஓணம் பண்டிகை கொண்டாடுறதுக்கும் கேரள மக்கள் ஓணம் பண்டிகை கொண்டாடுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரள மக்கள் ஓணம் பண்டிகை அன்னைக்கு கொண்டாடுவாங்க. அதாவது 10 நாட்களா அதுக்கான ரிச்சுவல்ஸ் எல்லாமே ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு இருக்கும். ஃபைனலா அதாவது அறுவடை நாளுக்கானது தான் இந்த திருவோணம் அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ முக்கியமா ஓணம் பண்டிகை அன்னைக்கு தான் கேரளாவில் எல்லாருமே அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு கோவிலுக்கு போவாங்க. ஸோ நிறைய வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க. நம்ம எப்படி தீபாவளி பொங்கலுக்கு ஸ்வீட் எல்லாம் செய்வோமோ அதே மாதிரி அவங்க ஓணம் அன்னைக்கு கேரள முறைப்படி கிட்டத்தட்ட ஒரு 15 வகை சாப்பாட்டுகளுக்கு மேல விதவிதமா சமைச்சு சாப்பிடுவாங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து பரிமாறுவாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுல எப்படி ஓணம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, ஓணம் அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களை பெருசா வெளியில பார்க்க முடியாது. நான் கவர்மெண்ட் ஹாலிடே. ஸோ அவங்க முன்னாடியே அந்த செலிப்ரேஷன்லாம் அப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணி முடிச்சதுனால அவங்க ஓணம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் பண்ண மாட்டாங்க. அதாவது கேரள முறைப்படி அந்த பாரம்பரிய உடைய ஓணம் பண்டிகை அன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் அணியறதை நம்மளால கண்டிப்பா பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க 2-3 நாளுக்கு முன்னாடியில இருந்து செலிப்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அப்பவே அது முடிஞ்சிடும். இதுதான் ஒரு வித்தியாசம். பொதுவா தீபாவளி, பொங்கல் அப்படின்னா அன்னைக்கு தான் நாம கொண்டாடுவோம். ஆனா இதை முன்னாடி ஸ்கூல்ல, காலேஜ்ல அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரிதான் ஓணம் பண்டிகையும் அன்னைக்கு நாம கொண்டாட மாட்டோம், முன்னாடியே கொண்டாடிடுவோம். ஆனா கேரளாவில் ஓணம் அன்னைக்கு தான் கொண்டாடுவாங்க. ஸோ அன்னைக்கு அங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க, இங்க நாம ஃப்ரீயா இருப்போம். இதுதான் ஒரு வித்தியாசமா பார்க்கப்படுது. ஸோ ஓணம் பண்டிகையை நீங்க கொண்டாடி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க.